வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் கனவு இல்லம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் கனவு இல்லத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதற்கான தகுதி என்னென்னு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,00,000 புதிய வீடுகளை கட்டுவதற்காக நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டமாகும். இந்த திட்டத்தில் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா 1,00,000 புதிய வீடுகள் கட்டுவதற்கான நெறிமுறை நம்முடைய தமிழ்நாடு அரசு வழிவகுத்துள்ளது. ஸோ இந்த திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அதற்கான வழிகாட்டுதலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே பட்டியலில் நீங்கள் தகுதியானவர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா புதிய குடிசைகளில் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சொந்த நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே இந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியான, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொந்த இடம் அதோடன் கூடிய அதற்கான பட்டா இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு இந்த 3 தகுதி கொடுத்துருக்காங்க. இந்த தகுதியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கான நடைமுறைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது வாடகை வீட்டில் குடிசை வீட்டில் வாடகை இருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் சொல்லிடுறாங்க. செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வணிக நோக்கத்திற்காக விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகளில் தகுதியற்றவையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா வணிகம் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவதற்கோ இல்லாத பார்த்தீங்கன்னா விலங்குகளின் பயன்பாட்டிற்கு ஏதாவது வீடு இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதுலையே இந்த வீடு அமைப்பதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிசை வீட்டின் ஒரு பகுதி காங்கிரீட் ஓடு ஆஸ்பெட்டாஸால் உலோகத்தகட்டால் ஆன கூரைகளுக்கு மேல் வேயப்படும் குடிசை வீடுகள் தகுதியற்றவன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி காங்கிரீட் வீடு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வீடு கட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெட்டாஸு ஓடு உலோகத்தகடான கூரைகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது தகுதி அற்றவர்கள் சொல்லிடுறாங்க. மேலும் அரசு பணியாளர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் தகுதியற்றவர்கள். நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாலும் நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் சொல்லிடுறாங்க. ஸோ மேலும் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற நியரஸ்ட்டாக இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் நீங்கள் டைரெக்டாக இப்படி சொன்னால் போதும், எனக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் சேரணும்னு சொன்னால் அவங்க எப்படி அப்ளை என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் இந்த திட்டத்தில் சேரணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ வேறு எங்கேயும் சேர முடியாது, ஒன்லி உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் ஒன்ஸ் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் இதற்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 மெத்தடாட்டு பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு நீங்கள் சேங்ஷன் ஆன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,338 ரூபா கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. செகண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,43,714 ரூபா கொடுக்குறாங்க. தேர்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,948 கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 விதமாட்டு உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடைவெளியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 35,338 ரூபா இந்த திட்டத்தை சேங்ஷன் ஆனால் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்மெண்ட்டு இதில் ஆனவுடனே ஒரு 30 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 9,570 ரூபா கொடுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரூஃப் உங்களுக்கு அந்த லெவலில் ஆனதும் 9,570 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதே போல் 9,570 ரூபா உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இப்படி 3 விதமான பேமெண்ட்டு இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய்ட்டு நீங்களே இந்த திட்டத்தில் சேரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக
கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.